ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன் த்ரெட்டில். இப்போது ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் லாங்காக ஸ்டிச் பண்ணணும், அவ்வளோதான். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம பண்ணும்போது அந்த ஒரு நாட் எடுத்த இடத்துல, அதாவது ஒரு ஸ்டிச் அந்த த்ரெட் எடுக்கிறோம்ல அதே இடத்துலையே பக்கத்துலேயே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஸ்டிச் பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இங்கேருந்து நீடில் எடுத்து லைட்டாக 2 சுற்று சுற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். கையில் பிடிச்சிக்கணும், டக்குன்னு விட்டுறக்கூடாது, இல்லைட்டா நூல் சிக்கிக்கிறோம். எந்த அளவு வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு அந்த அளவுக்கு மட்டும் நூல் விட்டு ஸ்டிச் பண்ணணும். இல்லைட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் அதே இடத்துல தான் போய் ஸ்டிச் பண்ணுறாப்புல இருக்கும், இல்லைட்டா கொஞ்சம் லூஸ் விட்டுரும் த்ரெட்டு. அதனால் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ, கேப் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நூல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஃப்ரெஞ்ச் நாட்டில் சொல்லியிருப்பேன் நிறையா டிப்ஸ், அதே தான் இதுக்கும். த்ரெட்டு கொஞ்சம் பிசுறு வெள்ளை தெராப்பில் இருந்துச்சுன்னா கீழே ஒவ்வொரு நூலாக இழுங்க. ஒவ்வொரு த்ரெட்டாக இழுக்கும் போது அந்த இது போய் செட் ஆயிரும். அதையும் அதுக்கும் மீறி கொஞ்சம் த்ரெட் எக்ஸ்ட்ரா வெள்ளை தெராப்பில் இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. சில இது கீழே இழுத்தாலும் செட் ஆகாது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தெரிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். மேக்ஸிமம் 1 2 தான் வெளில தெரியும், அதனால். இது நம்ம என்ன ஒரு பிக்சர்லேயும் நம்ம ஃபில் பண்ணலாம். ஃப்ளார் லீஃப் அதிலெல்லாம் போட்டு ஃபில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபுல் லீஃபும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். ஃபுல் லீஃப் முடிச்சுட்டு சென்டரில் இருக்கிற கேப் இருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு பீட்ஸோ இல்லை ஸ்டோன்ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இது. அடுத்தது லைசி டைசி ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளில எடுத்துக்கோங்க. அது பக்கத்துலேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் விட்டு திரும்ப அங்கேருந்து நீடில் எடுக்கணும். இந்த ஃப்ளவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை சுற்றி ஒரு சின்ன நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும். இந்த ஃப்ளாரை வந்து அதை ஹோல்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. இதுதான் லேசி டைசி. இதையே கண்டினியூஸாக போட்டு வர போகிறோம், அவ்வளோதான். பக்கத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் கேப் இல்லாமல் நல்லா தெரியும்.
சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுலேயே நம்ம 2 மெத்தட் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இது நார்மலாக இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தாச்சு. இப்போது உள்ளக்கையும் ஃபில்லிங்ஸ் இருக்கிறாப்புல பார்க்கலாம். அதுக்கு இப்படி லைட்டாக ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. எவ்வளோ கேப் வேணும் அந்த அளவுக்கு நார்மல் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த லைட்டாக இந்த கோடு மாதிரி போட்டிருக்கோமா, இதை சுற்றி வந்து அந்த ஃப்ளவர் போடணும், அந்த பெட்டல்ஸ் எல்லாம் போடணும். இப்போது சென்டரில் உள்ள அந்த கோடு மாதிரி இருக்குல்ல, அதை சுற்றி இந்த பெட்டல் போடுங்க. இந்த ஸ்டிச் பண்ணணும், லேசி லேசி ஸ்டிச். அப்படி பண்ணும்போது இது வந்து சென்டரில் அந்த பெட்டல் உள்ள ஃபில்லிங் இருக்கிறாப்புல தெரியும். அதாவது கொஞ்சம் எம்போஸ்டாக அப்படி இருக்கிறாப்புல இருக்கும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. அது சென்டரில் கேப் இருக்கும், இதில் அப்படி இருக்காது, கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிறாப்புல இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மெத்தட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். தேங்க்யூ.